Taste the Daily. கீழடியில் அகழாய்வு பணியை முதலில் அறிமுகப்படுத்தியதே புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என்று முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கீழடியில் அகழ்வாய்வு பணிகளை முதலில் அறிமுகப்படுத்தியதே அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் என்று உண்மையை மறைத்து வாய்க்கிழிய கத்தும் திமுக கொத்தடிமைகளுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுக எப்படிப்பட்ட கேவலமான அப்பட்டமான ஜாதி வெறி பிடித்த கட்சி என்பதை தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு நிற்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கெமிஸ்ட்ரி மைண்ட் செட், பாடி ஷேமிங் இதெல்லாம் தான் திமுக கடைபிடிக்கக்கூடிய திராவிட மாடல் கொள்கையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தொடங்கப்பட்டதன் காரணமே ஜாதி வேதத்தை அகற்றுவதற்காகத்தான் என்று தெரிவித்துள்ளார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எளிய மனிதர், ஒரு விவசாயி, தன் உழைப்பால் உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் மிக கேவலமான அவதூறான சாதிய வன்மத்தில் தனி மனித விமர்சனத்தில் இறங்கியுள்ளது திமுக என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவசாயிகளுடைய உழைப்பை, கஷ்டங்களை அறிந்தவர், வயல்வெளியில் வேர்வை சிந்தி விவசாயம் செய்தவர் தான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதில் எங்களுக்கு பெருமையும் கர்வமும் எப்போதும் உண்டு என்று தெரிவித்திருக்கிறார். போட்ட சட்டையை கிழித்துக் கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் ஸ்டாலின் கதறிய காட்சிகள் கார்ட்டூனில் எல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பில் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கைகொட்டி சிரித்ததை யாரும் மறக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். கீழடி அகழ்வாய்வு அறிமுகப்படுத்தியது எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில்தான். கொத்தடிமைகளே, வாய்க்கிழிய உண்மையை மறைத்து கத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ்வாய்வு பணிக்கு ரூபாய் 55 லட்சம் ஒதுக்கி 18/4/2018 அன்று அகழ்வாய்வு பணிகள் துவங்கப்பட்டு செப்டம்பர் 18 பணிகள் முடிக்கப்பட்டன. அதில் 34 அகழ்வாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன என்றும் தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த நல அருங்காட்சியகம் அமைப்பதற்கு ரூபாய் 12.21 கோடி ஒதுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த திட்டங்களை முன்னிருந்து செயல்படுத்திய அதிகாரி இப்போதைய நிதித்துறை முதன்மை செயலராக திரு உதயச்சந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று திமுகவிற்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு கூடுதல் உறுதிப்படுத்த அதற்கான சில தரவுகளை கேட்டிருக்கிறது. குறிப்பாக அடிஷனல் கொலாபரேஷன் என்று சொல்லக்கூடிய கூடுதல் தரவுகளை மத்திய அரசு கேட்டிருக்கிறது. அதை கீழடி ஆய்வாளர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். அது ஒப்புதலாகத்தான் போகிறது. கீழடி அகழ்வாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரலாகத்தான் இருக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக புரட்சித் தலைமை பேரவை செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெளிவுபடுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.